சூப்பரா இருக்காங்கல்ல, பார்க்க அழகா இருக்காங்கல்ல. ப்ரோமோ 1 வந்திருக்கு மக்களே. ஐலே ஐலே அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட. என்னடான்னு பார்த்தா மேரி மீ அப்படின்னு ஒரு தட்டுல என்னமோ போட்டு வச்சிருக்காங்க. என்ன சப்பாத்தியா இல்ல வேற எதுவுமான்னு தெரியல, சப்பாத்தி மாவா வேற என்னமான்னு தெரியல, சரியா கவனிக்க முடியல மக்களே. மேரி மீ அப்படின்னு போட்டு வந்து ஒருத்தவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. இதை தான் வந்து ஜாக்லின் வந்து சௌந்தர்யாட்ட உள்ள வந்துட்டு என்ன பண்ணுவேன், ப்ரப்போஸ் பண்ணிடுவியா அப்படி கேட்டாங்களே. ப்ரப்போஸ் பண்ணிடுவியா, ப்ரப்போஸ் பண்ணிடுவியா அப்படின்னு அந்த கண்டென்ட் தான் மக்களே. இந்த கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு தான் ஆவலா வந்து நீங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த சீசனோட ரொம்ப முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு டிஆர்பி வானத்தோட போது, உச்சம் தொட போது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் இந்த மாதிரி இந்த சீசன்ல முன்னாடியே வந்த ஒரு நபர், போன சீசன்ல வந்த நபர், இந்த சீசன்ல வந்த நபருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெலிவிஷன் ஷோல ப்ரொபோஸ் பண்றது அப்படின்றது வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றுல, தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல நடந்ததே கிடையாது. அதுக்கு சொந்தக்காரங்களா வந்து 2 பேர் மாற போறாங்க அப்படின்றது மிக 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 அற்புதமான விஷயமா பார்க்கப்படுது. ஓகே, ஸோ இந்த பிக் பாஸ் ஷோக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் அது தெரியாத தற்கூரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தெரியாது. பட் ஆனா முக்கியமான ஒரு சம்பந்தம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. என்னுடைய கொள்கைன்றது என்னுடைய பிறந்தநாள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டாடணும்னு நினைக்கிறது அப்படின்றத தர்ஷிகா சொன்னாங்க. அது மாதிரி இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, நான் ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அது நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்னு ஒரு ஆள் முடிவெடுக்கிறதுல தவறு இல்லையே, கரெக்ட் தானே? அதுக்காக அவங்க முயற்சி பண்றதுல தவறு இல்லையே, கரெக்ட் தானே? என்ன பிக் பாஸ் ஷோக்குள்ள போகணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து இந்த காமனர்ஸ் அப்படின்றவங்க குழி தோண்டி போச்சிட வேண்டியதான். ஏன்னா இனி அடுத்து பிக் பாஸ்குள்ள போகணும் அப்படின்னா, இப்போ இந்த சீசன் பிக் பாஸ்குள்ள வந்திருக்கவங்களோட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று அக்கா, தம்பி, தங்கச்சி, லவர், ஒன்று விட்ட சித்தப்பா மக, ஒன்று விடாத பெரியப்பா மக, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை, மாமா எடுக்க மாட்டாங்க, அத்தை இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது ஏதாவது ஒரு கண்டிஷனில் ஏதாவது ஒரு விதத்தில் ரிலேஷனாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் பென்னட் சார் இருக்கார்ல, பென்னட் சாருக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பென்னட் சார் உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்திருக்கணும். பென்னட் சார் வந்து உங்களுக்காக எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்குடா அப்போ காமனரில் உள்ள விட்டு என்னடா கிழிக்க போறீங்க? விஜய் டிவி அவங்க இவங்களை வளர்க்கணும் அப்படின்றக்காக அவங்களுக்காக கஷ்டப்பட்டுருக்காங்கன்றவங்களுக்கு நல்லது நடக்கணுன்றக்காக உள்ள விடுறாங்க. அதில் உனக்கு என்னடா போறாம அவங்க சேனலு அவங்க விட்டு போறாங்க அப்படின்னா பார்க்கறது நாங்கள்ல, ரீசார்ஜ் பண்றது எங்க காசு, எங்க டப்பு. அதனாலதான் ஒரு ஆசை, அதனால பேசிட்டோங்க, மன்னிச்சுக்கங்க சரியா? நீங்க ஆசை வாங்கிக்கங்க, பணத்தை வாங்கிக்கங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கங்க, உங்களுக்கு யாரை தோணுதோ உள்ள விடுங்க. என்ன பண்றது, எங்க தலையெழுத்து. பிக் பாஸ் ஷோ ஒருத்தர் எப்படி மாத்திருக்கு, ஒவ்வொரு ஃபேமிலி எப்படி மாத்திருக்குன்னு இங்க போய் பேசி பார்த்தேன். இந்த வருஷம் தான் டிஆர்பி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்றோம். ஆனா இந்த வருஷமும் வீட்டில் திட்டு வாங்கிக்கிட்டு எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் போட்டு டெய்லி இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்குறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க மக்களே. நம்ம வீடியோ தான் ஒரு ஆள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஸோ இந்த ப்ரொபோசல் சீன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசி பார்த்தனே, இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி. ஏன் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங். எஸ், இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். செம ப்ரொபோசல், அட்டிப்புலியான ப்ரொபோசல், அட்டிப்புலி, இன்ட்ரெஸ்டிங், வாவ், வண்டர்ஃபுல். எங்க இன்ட்ரெஸ்டிங்க சும்மா பிடிச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு என்ன தெரியல சொல்றதுன்னே தெரியலையே அப்படின்னு பாருங்க. அவரே வாயடைச்சு போயிட்டார் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது மேடம் வந்து என்னென்ன பேச போறாங்களோ.